ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் காடம்புலாவில் ஃபேமஸாக லொக்கேட் ஆகிருக்கிற காடம்புலா பகவதி அம்மன் டெம்பிள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னாங்க. நிறையா பேர் சொல்லி இந்த டெம்பிளை வந்து நான் கேள்விப்பட்டேன் ரீசெண்ட் டைம்ஸில் தான். ஸோ எந்த ஒரு விஷயமும் ரொம்ப தடங்கலாயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த காடம்புலா கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த அந்த தடங்கள் வந்து சரியாயிரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு நாள் ஏர்லி மார்னிங் 4 o'clock கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பினோம். 7 o'clock டெம்பிளுக்கு ரீச் ஆகிட்டோம். நிறைய க்ரௌட் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா இதை விட க்ரௌடாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஒரு சண்டே தான் போயிருந்தோம். இது வந்து தர்ஷன் கவுண்டர். ஸோ இந்த இடத்துல என்னென்ன ஆஃபர் வந்து நீங்கள் பண்ணணும், பூமூடல் எல்லாம் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முட்டரக்கல், பூமூடல். முட்டரக்கல்னால் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து தடங்கல் ஆகிட்டுருக்குன்னா போய் வேண்டிட்டு தேங்காய் உடச்சிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தேங்காய் வந்து நல்லா உடப்படலை அப்படின்னா வந்துட்டு திரும்பி அந்த ஐயர் வந்து போய் தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து உடச்சி கொடுப்பாங்க. ஸோ அந்த தேங்காய் வந்து நல்லா உடையிற வரைக்கும் நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறையா பேர் ஒருத்தருக்கு மட்டுமே வந்து 7லேருந்து 10 தேங்காய் வரைக்கும் கண்டிப்பாக அங்கே உடைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரே தடவை நம்ம போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அங்கங்கே வந்து வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்காய் வாங்கினதுக்கப்புறம் ஒரு இடத்துல நாங்கள் வெயிட் பண்ணி உட்கார வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரௌட் வந்து இந்த இடத்துல நின்றுச்சு. ஸோ இந்த பூ மூடல் அப்படின்னு சொல்கிறது வந்து 9 to 10 o'clock நடக்குது. ஸோ அந்த டைமில் நமக்கு வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ரொம்ப க்ளீனாக வந்து டெம்பிள் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நடுவில் வெயிட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு சுக்கு காஃபி வந்து குடித்தாங்க. ஸோ ரொம்ப லைட்டனாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது. நம்ம தேங்காய் வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு ஒரு குளம் மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே அந்த தேங்காயை முக்கி எடுத்துகிட்டு போய் அந்த சன்னதி வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அதை உள்ளே வந்து நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் வெளியே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த தேங்காய்கள் எல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியில் முக்கி அங்கே கொடுத்தீங்கன்னா அந்த சாமி வந்து அந்த கருவறைக்குள்ளேயே வந்து தேங்காயை வந்து உடைக்கிறாங்க. ஸோ வந்து முன்னாடியே நம்ம என்ன பேர், என்ன நட்சத்திரம், எதுக்காக உடைக்கிறோம், இப்போ வந்து ஒரு குழந்தைன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த குழந்தையோட பேர், நட்சத்திரம், வித்யா மொட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த குழந்தைக்கு தேக மொட்டு, கலையில் நல்லா வந்து திகழணுங்கிறதுக்காக கலைக்கு உண்டான முட்டை, அந்த மாதிரி வந்து என்னென்ன தேவைகள் இருக்கோ நம்ம அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு ஒரு வாகனம் வாங்கணும், வாகனத்தில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடாது, அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எது வேணுனாலும் நம்ம வந்து உடச்சிக்கலாம். ஸோ ஒருத்தங்க வந்து மினிமம் ஒரு 10 தேங்காயாவது உடைக்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது அந்த டெம்பிளில். நாங்கள் 7 o'clock போனோன்னு சொன்னீங்களா, ஸோ வெளியில் வரும்போது ஒரு 11:30, 12 ஆயிடுச்சுங்க. ஸோ அந்தளவுக்கு க்ரௌடாகவும் இருந்துச்சு, பட் ரிலாக்ஸிங்காகவும் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்தளவுக்கு வெயிட் பண்ணி அந்த சாமியை பார்க்குற அளவுக்கு நமக்கு ரொம்ப ஒர்த்தாகவும் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது அந்த சாமி. நம்மளோட தடங்கல்களெல்லாம் வந்து சரி செய்ய முடியுது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்புகிறாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு இந்த காடம்புலா பகவதி அம்மன் டெம்பிள். நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட் ஃபேமிலியோடு போயிருந்தோம், ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். கோயில் பக்கத்துலேயே வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, தங்கறதுக்கு வந்து அக்காமடேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மார்னிங் டைம் முந்தின நாளே போயிட்டு மார்னிங் ஏர்லியராக வந்து 5 மணிக்கெல்லாம் நட திறந்தோனையும் கும்பிட்டிங்கன்னா இன்னும் விசேஷம்னு சொல்கிறாங்க. ஸோ கூட்டமும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த கோயிலுக்கு ட்ராவல் பண்ணி போகிறக்கு. நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமுங்கிறதுனால உங்களுக்கு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு. மகாபாரதத்தில் உண்மையான நிகழ்வு நடந்த இடம் தான் இந்த காடன் வந்து அம்பு விட்ட தலம் அப்படிங்கிறதா இந்த காடம்புலான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.